பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பருட்சாய நமதாம் காமதேனவே. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் 27 நட்சத்திரங்களை பற்றி சொல்ல போகிறோம். இயல்புகள், குணாதிசயங்கள், ரகசியங்கள், அப்படி ஃபுல். அதாவது உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னா இது அதனுடைய ஃபுல் டீட்டெயில் கம்ப்ளீட்டாக கொடுக்க போகிறோம். அதுபோல் 27 நட்சத்திரம் அஸ்வினி முதல் ரேவதி வரைக்கும் உள்ள நட்சத்திரங்களுடைய இயல்புகள், குணாதிசயங்கள் இதெல்லாம் சொல்ல போகிறோம். எங்களுடைய வீடியோ லைக் பண்ணி பார்ப்பீங்க. நிச்சயமாக உங்களை பொறுத்தவரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது மிக மிக பயனுள்ள பதிவாக அமையும். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றபடி வாங்க ஒவ்வொரு நட்சத்திரமாக பார்க்கலாம். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நமஸ்காரம், வணக்கங்கள். உத்திரம் உடைபடும் நட்சத்திரம். 27 நட்சத்திரங்களில் இது 12வது நட்சத்திரமாக வருகிறது. சூரிய பகவானுடைய நட்சத்திரம். அப்பா, சிம்ம ராசியில் உத்திர நட்சத்திரம் முதல் பாதம் அமைகின்றது. உத்திரம் 2, 3, 4 பாதங்கள் கன்னியில் அமைகின்றன. இந்த உத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவங்க அப்படி ஒரு கெத்தாக இருக்கக்கூடியவர்கள், ஆளுமை மிக்கவர்கள். யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க, இவங்க பேச்சு தான் அடுத்தவங்க கேட்கணும். சில நேரத்தில் முசடுவோ, இவங்க ரொம்ப முசலாக நடந்துக்கிறாங்களே அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணம் தோன்றும். ராசியை குரு பார்த்தாலோ, லக்னத்தை ராசி அதிபதியை குரு பார்த்தாலோ, இல்லை லக்னத்தை குரு பார்த்தாலோ ஓரளவுக்கு இவங்களுக்கு அடுத்தவங்க பேச்சு கேட்பாங்க. இல்லைன்னா இவங்க பேச்சு தான் மற்றவங்க கேட்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை. ஆனால் உத்திர 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள் அந்த அளவுக்கு அது ஜெம்மு. ஏன்னா கன்னியில் போய் இந்த நட்சத்திரங்கள் இருப்பதால் புதனுடைய ஆதிக்கம் இருக்குது. புதன் உச்சாங்க. அப்போது இவங்க சமயோசிதமாக யோசனை பண்ணி எதையுமே சாதிக்க முற்படுவார்கள், சாதிப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த உத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சூரிய தசை ஆரம்ப தசை. இதனுடைய டியூரேஷன் கால அளவு 6 ஆண்டு காலம். இந்த உத்திரத்தில் குழந்தை பிறந்தா தெருக்கோடியில், ஊர்கோடியில் சொத்து வாங்குவான் அப்படின்னு பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. தோஷம் இல்லாத நட்சத்திரம். இதில் உத்திரத்தில் குழந்தை பிறந்தா ஆரம்ப எழுத்து எதை வைக்கலாம்? டே, டோ, பாப்பி அப்படின்னு சொல்லணும். உத்திரத்தில் குழந்தை பிறந்தால் உரியில் சோறுன்னு கூட சொல்லியிருப்பாங்க. பெயர் எழுத்து சொல்லிட்டோம். மிருகம் எருது, பட்சி கிழுவை, மரம் அலரி மரம், ரஜ்ஜு வயிறு ரஜ்ஜு, நாடி பார்ஸ்வ நாடி, கணம் மனுஷ கணம், பழம் மாதுளை பழம், அதிதேவதை ஐயப்பன், மலர் கதம்ப மலர். வைநாசிக நட்சத்திரம் ராகு பகவானுடைய திருவாதிரை நட்சத்திரம். வைநாசிக நட்சத்திரம். ஊர்கோடியில் ஒரு காணி நிலம் வாங்க முடியுமா அப்படின்னா இவங்க வாங்குவாங்க. இவங்க பிறந்த உடனே வீடு நிலம் வாங்கக்கூடிய ஒரு அம்சம் பேரண்ட்ஸுக்கு கிடைக்கும், முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. தலைமை பண்பு, ஆளுமை திறன் உடையவர்கள். ஆனால் தந்தைக்கும் இவங்களுக்கும் கடுவத்தினி ஆகவே ஆகாது, கான்ட்ரவர்சி இருக்கும். ஆனால் தந்தை தான் பார்த்தீங்கன்னா ஒரு 50 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இவங்க தந்தை தான், இவங்களுடைய தந்தையை இவங்க ரோல் மாடலாக வச்சு இவங்க அதாவது வாழ்க்கையை பயணப்படுவாங்க. காதல் வயப்படுவார்கள், ஆனால் அதை வெளியே சொல்ல மாட்டாங்க. இவங்களுக்கு இஎன்டி ப்ராப்ளம், காது, மூக்கு, தொண்டை ப்ராப்ளம் வரும். தைராய்டு பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களை பொறுத்தவரையும் இந்த நட்சத்திரம் சூரிய பகவானுடைய நட்சத்திரமாக இருக்கிறதால கோபம், அதிகமான கோபம் இருக்கும்.
மற்றவங்கிட்ட அனுசரித்து போக மாட்டாங்க. உத்திரம் முதல் பாதத்தில் பிறந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்கள். ஆனால் உத்திரம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்க விட்டு கொடுத்து போவாங்க. அதுக்கு அப்படியே ஆப்போசிட், அநியாயத்துக்கு அனுசரித்து போவாங்க அப்படின்னு சொல்லணும். மற்றபடி தாராபலன் அப்படின்னு சொன்னால் ஜென்ம நட்சத்திரம் உத்திரம், உத்திராடம், கார்த்திகை இதெல்லாம் ஆகாது. அந்த நட்சத்திரத்தில் சாமி கும்பிடலாம், வழிபாடு பண்ணலாம். சம்பத்து தாரை அப்படின்னு சொல்லுது தாராபலன் 2வது நட்சத்திரம். அஸ்தம், திருவோணம், ரோகிணி. இதை நோட் பண்ணி வச்சுக்கிங்க. அதாவது சம்பத்து தாரை, நல்ல காசு பணம் பொருளும் பொருளாதார வளர்ச்சி இருக்கும். சியாமதாரை சுவாதி சதயம், திருவாதிரை கிடையாது. ஏன்னா அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 22வது நட்சத்திரமாக வைநாசிக நட்சத்திரமாக வருகிறது. 6வது நட்சத்திரம் சாதக தாரை அனுஷம் பூசம் உத்திரட்டாதி. மைத்திரதாரை மூலம் அஸ்வினி மகம். பரம மைத்திரம் பூராடம் பூரம் பரணி. இந்த நட்சத்திரங்கள் 1, 2, 3, 4, 5 ஒவ்வொன்றுத்துக்கும் 5, 15 அதில் 1 மைத்திரதாரை கழிச்சிருங்க. 14 நட்சத்திரம் மொத்தம். அவுட் ஆஃப் 27ல் 14 நட்சத்திரங்கள். இதை நோட் பண்ணி வச்சுக்கிங்க. மறுபடியும் சொல்கிறோம். அஸ்தம், திருவோணம், ரோகிணி, சுவாதி, சதயம், அனுஷம், பூசம், உத்திரட்டாதி, மூலம், அஸ்வினி, மகம், பூராடம், பூரம், பரணி. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்கள் வீட்டில் குடும்ப உறுப்பினராக யாராக இருக்காங்கன்னா அவங்களால உங்களுக்கு அனுகூலம். நண்பர்கள் இருக்காங்க, உறவினர்கள் இருக்காங்க, அக்கம் பக்கம் இருப்பாங்க, ஆஃபீஸ் கொலிக்கு வேலை பார்க்குற இடத்துல இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துங்க. உங்கள் நட்சத்திரம் என்னான்னு கேட்டு வச்சிங்க. இந்த நட்சத்திரத்தில் வருதுன்னு சொன்னால் அவங்கள நீங்கள் கெட்டியமாக நீங்கள் சர்வெண்ட் மெயிலாக வச்சிங்கனாலும் வச்சுக்கலாம். அதாவது உங்கள்கிட்ட வேலை பார்க்குறவங்க இந்த மாதிரி நட்சத்திரமாக இருக்கிறாங்கன்னா அவங்களால உங்களுக்கு அனுகூலம். வேலைக்கு ஆள் எடுப்பாங்க. ஒரு சின்ன கம்பெனி இருக்கும், இல்லை ஒரு சொந்தமாக கடை கண்ணி வச்சுருப்பீங்க. வேலைக்கு ஆள் எடுத்துக்கிட்டே இந்த மாதிரி நட்சத்திரத்தை பார்த்து எடுத்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அவங்களால உங்களுக்கு பெரிய பிரச்சனை வராது. அப்படி வருதுன்னா அது உங்களுடைய தசா புத்தியாக தான் இருக்கும் ஒழிய இவங்க அந்த அளவுக்கு இது தாராபலன் உள்ள நட்சத்திரம். தாராபலன் பேர் வச்சுருக்காங்க ஒழிய இதெல்லாம் தரும் பலன். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நல்ல உங்களுக்கு அனுசரணையாக விட்டு கொடுத்து போவாங்க. அவங்களால லாபம், அவங்களால அனுகூலம், எல்லாமே நல்லது நடக்கும். ஆனால் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த தாராபலன் சொல்கிறோம் இல்லையா, திருவாதிரை. உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் எந்த ஒரு கிரகம் இருந்து தசை நடத்தினால் அது அவ்வளோதான் அவுட்டு. அது எத்தனை வருஷமாக இருக்கலாம். கிரகம் ஒன்று ஒரு இது இருக்குது இல்லையா. சூரியன் 4 வருஷம், சந்திரன் 10 வருஷம், செவ்வாய் 7 வருஷம், கேது 7 வருஷம், ராகு 18 வருஷம். இப்போ எந்த ஒரு கிரகம் நிற்கிது அந்த சஞ்சாரம் பண்ணுதுன்னா அந்த காலங்கள் மோசமாக இருக்கும். வனவாசம் போன மாதிரி உங்களுக்கு வாழ்க்கை. மற்றபடி நீங்கள் வழிபட வேண்டிய திருக்கோயில் திருப்பூர் மாவட்டம் மூலனூர் வஞ்சியம்மன் திருக்கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. உத்திரம் 1ஆம் பாதம், தனுசு நவாம்சம், சூரியன் ப்ளஸ் குரு. சூப்பர். பெருந்தன்மை, பெரிய யோசனை, பெரிய புத்தி. அடுத்தவங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடியவர்கள். அடுத்தவங்க உங்களை திட்ட மாட்டாங்க. அடுத்தவங்களை நீங்கள் திட்ட அளவுக்கு நீங்கள் கெத்தாக இருப்பீங்க. அடுத்தது உத்திரம் 2, சூரியன் ப்ளஸ் சனி. ஒரு ஓனராகவும் இருப்பீங்க, ஒரு தொழிலாளியாகவும் மாறுவீங்க. அடுத்த செகண்டே துணி இடுப்பில் கட்டி நீங்கள் போய் சப்ளை பண்ணுவீங்க. ஆள் இல்லைன்னா அந்த அளவுக்கு. மகரம், கும்பமும் அப்படி தான். அதாவது உத்திரம் 3ஆம் பாதம் அவங்களும் அப்படி தான் இருப்பாங்க. அந்த உத்திரம் 4ஆம் பாதம் மீனத்தில் வரும், சூரியன் ப்ளஸ் குரு. அது தனுசு மாதிரி தான். ஸோ உதாரண புருஷர்களாக இருப்பார்கள். அடுத்து உங்களுக்கு உதாரணமாக இருப்பாங்க. சிறப்பான ஒரு நிலை. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உரியில் சோறுன்னுவாங்க. தோஷமில்லாத நட்சத்திரம். ஊர்கோடியில் ஒரு காணி நிலம் வாங்க முடியும் அவங்களால அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு கோடி நமஸ்காரம். உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்க ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.